ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆறுதலின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நன்மை செஞ்சிட்ருக்கிறார். இனியும் நன்மையான காரியங்களை அவர் செய்வார் என்பதில் எந்த ஒரு குழப்பம் இல்லை. அவர் நன்மைகளை செய்வார். ஆண்டவர் மேலே இன்னும் நம்பிக்கையோடு நாம் வாழ பழக வேண்டும். ஆண்டுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவருடைய ஊழியத்தின் வழியாக அநேக காரியங்களை அவர் செஞ்சார். அநேக அற்புதங்களை செஞ்சார், அநேக போதனைகளை செஞ்சார், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர் நடத்தினார். அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட அந்த நாட்கள் வரும்போது சீசர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வாக்குத்தத்தமான ஆவியானவரை குறித்து அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்றார். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்கள் அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் திரியேகத்தினுடைய ஒரு தன்மை ஆனவர். அவர் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தெய்வீக சாயலை பெற்றுக்கொள்வதற்கு, அவன் தேவனோடு இணைவதற்கு, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு, அவன் ஜெபிக்க வேண்டிய விதத்தை அறிந்து கொள்வதற்கு, அவன் வாழ வேண்டிய விதத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய சிந்தை அவனை குறித்து தேவன் எந்த சிந்தனை எப்படி இருக்கிறார், என்ன சிந்தனையோடு எந்த சித்தத்தோடு இருக்கிறார் என்பதை மனிதன் அறிந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே பொழிந்தரப்பட்டிருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம லைஃப்பில் வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நம்மளுடைய ஞானத்தில் சில நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியரில் 2வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 4ஆம் வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு அப்படி சொல்லி வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஞானத்தில் சில நேரம் விசுவாசிக்க பழகிறோம். கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரை, நீங்கள் ஆவியோடு ஆரம்பம் பண்ணினீங்க, ஆவியானவரோடு இணைஞ்சி ஆரம்பம் பண்ணின நீங்கள் இன்னைக்கு மாம்சத்தோடு முடிக்க பார்க்குறீங்களே, ஏன் நீங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போகிறதே அப்படின்னு சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறதாகவும் அவர்களை குறித்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தையும் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிக்க பழகணும். ஆவியானவரே என்னை நீங்கள் நடத்துங்க, ஆவியானவரே எனக்கு ஆலோசனைகளை தாங்க, ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு கற்றுத்தாங்க, நான் என்ன பேசணும் எனக்கு கற்றுத்தாங்க. ஏதோ பேசுவதற்கும் நடப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நல்ல முடிவுகளுக்கும் ஆவியானவரை நம்ம சார்ந்து வாழணும். ஏனென்றால் இந்த மனிதனுடைய மாம்சத்தின் இச்சைகளினால மனுஷனுடைய மனசின் விருப்பத்தினால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் மாறிவிட்டோம். இந்த கண்கள் இச்சித்ததினால் அந்த பழம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த மாம்ச இச்சையின் மூலியமாக பாவம் இந்த மனு குலத்திற்கு வந்தது. இந்த மனது விரும்பினது, இந்த மனசு சொல்றதா சரி என்கிற எண்ணத்தில் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. உன் மனசு என்ன சொல்லுதோ அது கரெக்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு மனசில் என்ன படுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நம்முடைய மனது நம்ம சொல்லுகிறதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு வாசித்தோன்னா இல்லைங்க. அப்படி நம்ம சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்கள் நம்ம மனது விரும்பின காரியங்களை செஞ்சுட்டு பின் நாட்களில் நம்ம யோசிக்கிறோம், சார் அன்னைக்கு நம்ம அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம், அப்படி நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், மனசு சொல்லுது கொஞ்சம் நம்ம அதில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்திருக்கலாம். மனசு தான் சொன்னது, இந்த மனது சொல்லிச்சு இது கரெக்டுன்னு சொல்லி அதை தான் நம்ம முயற்சி எடுத்தோம், ஆனால் அதில் தோல்வி அடைந்தது குறித்து நம்ம அநேக நேரம் புலம்புகிறது உண்டு. அப்படின்னா என்ன, நம்முடைய மனது நம்மளை தவறாய் நடத்த முடியும். வேதம் அதை சொல்லுகிறது பாருங்க. மனுஷனுடைய இருதயம் மகா திருக்கும் கேடுள்ளதமாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறதோ அந்த அளவு மனிதனுடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா. மனுஷனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் அவனுடைய சிறு வயது துவங்கி எல்லாம் மாறுபாடாக இருக்கு என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனுஷனுடைய இருதயத்துக்கு அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்கிறது, ஆனால் அதன் முடிவு மரண வழிகள் அப்படின்னு வாசிக்கிறோம்.
அப்போ நம்ம இங்கே கவனிக்கும் போது நாம் நம்முடைய மனதின் இயக்கத்தில் நடப்பதற்கல்ல, அந்த மனதினுடைய இயக்கத்தில் நடந்ததினாலே மனு குலத்தின் மேல் பாவம் வந்தது, மனு குலத்தின் மேல் சாபம் வந்தது, மனு குலத்தின் மேல் கொலைகளும் விபச்சாரங்களும் அசுத்தங்களும் காம விகாரங்களும் பொல்லாப்புகளும் நேரிட்டது. அப்போ மனசு தோன்றது இல்லை. அப்போ மனிதன் சரியாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய இணைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் வழியில் நம்மை நடத்துவார். வேத வசனத்தை வாசிக்கிறோம், இதை வாசிச்சுட்டு அந்த வசனத்தின்படி கை கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய இணைந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஆவியானவரே இந்த வேத வெளிச்சத்தில் நீ நடத்து, இந்த வேத வசனத்தின்படி நடத்துங்க, அவர் உங்களை செம்மையான வழியில் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம செம்மையான வழியில் நடக்க வேண்டும் என்றால் ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும், ஆவியானுடைய பிரசன்ஸோடு இணைஞ்சிக்க வேணும். நம்முடைய ஜபங்கள் ஏதோ நம்ம ஜபிக்கிறோம், ஏதோ நம்ம எந்துக்கிறோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் என்கிற ஒரு சடங்காச்சாரமாக, ஏதோ இது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு சடங்கு முறைகள், காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ நேரம் ஜபிக்கணும், இத்தனை வசனங்களை வாசிக்கணும் என்கிற மத சடங்குக்குள் நம்ம வந்துடக்கூடாது. அது மத சடங்கா அல்ல, தேவனோடு நம் ஐக்கியப்படுகிற உறவாக அது மாறணும். ஆவியானவரோடு இணைஞ்சுக்கணும். ஆவியானவரை என்ன நீங்கள் நடத்துங்க, ஆவியானவரை நீர் எனக்கு கற்றுத்தாங்க, ஆவியானவரை நீர் எனக்கு ஆலோசனைகளை தாங்க, அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க. அவர் இந்த வேதத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருவார், நம்மளோடு பேசுவார், சொப்பனத்தின் வழியாய் பேசுவார், நம்முடைய இருதயத்தில் பேசுவார், பிரதிட்சியமாய் பேசுவார். இதுக்கெல்லாம் ஆதாரமாய் வேத வசனங்களை கொண்டு நம்மளை நடத்துவார். அப்போ ஆவியானவரோடு நம்ம இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை அவசியமாக இருக்கிறது. நம்ம எப்படி வாசிக்கிறோம்? ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினால், மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியதை அறியும், தேவனுடையதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். எனக்குள்ள என் மேல ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நான் யோசிச்சுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு என்ன திட்டமாக இருக்கும், என்ன நான் இப்படி இருக்கிறேன், இவ்வளோ திறமை இருக்குது, எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நான் பேச முடியும், இந்த மாதிரி நான் வேலைகளை செய்ய முடியும், அப்போ இதுதான் தேவ திட்டமா? இப்படி மனிதனுடைய பிரயாசங்கள், மனிதனுடைய முயற்சிகள், மனுஷனுடைய யோசனைகளை வச்சுலாம் நம்ம தேவனுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்க முடியாது. மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியதை மாத்திரம் தான் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியே தேவனுடைய திட்டங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நாம் அறிந்து கொண்டது நம்முடைய அனுபவங்களை வச்செல்லாம் நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது, அந்த பாதையில் நடந்துடவும் முடியாது. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேணும், ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியானுடைய நடத்துதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியானுடைய ஆலோசனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் கற்றுத்தருகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் சொல்லி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்க்கை, இதை நீ செய்யாத அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இதில் இந்த காரியத்தை நான் சொல்லும்போது ஒரு காரியத்தை நான் கடமைப்பட்டுள்ளேன். சிலர் எப்படி ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லைன்னா நீங்கள் என்னை தடுத்து நிறுத்துருங்கப்பா, நான் ஒரு பாவம் செய்கிறேன், நான் ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ணி இருக்கிறேன், பாவம் செய்யும்போது ஒருவேளை நான் பாவம் செய்ய போகிறேன்னா உடனே என் கையை மறுத்து போக வச்சுருங்க. சிலர் அப்படி ஜெபிக்கிறது உண்டு, சிலர் ஜெபிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். சிலர் அப்படி ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லைன்னா என்னை தடை பண்ணி போடும். ஆமென். ஆவியானவர் சில நேரங்களை தடை பண்ணுவார். ஆனால் தேவனுடைய ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடாது என்று வேதம் சொல்லுகிறது. எப்பவுமே உங்களோடு போராடிக்கிட்டே இருக்க மாட்டார். நீ இதை செய்யாதன்னு போராடிக்கிட்டே இருக்க மாட்டார். நாம் தேவனோடு வாழ பழகும்போது தான், அவர் மெல்லிசையாய் அவர் நம்மளோடு பேசுவார். இது நீ செய்யாத, எப்போ பார்த்தாலும் நீ அதை செய்யாதன்னு கையை பிடிச்சு அப்படிலாம் நிறுத்த மாட்டார். அப்படி நடக்கவே நடக்காது. ஏதோ ஒரு சில அனுபவங்கள்ல இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சில நேரங்களில் கர்த்தர் தடுக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களும் தேவன் தடுப்பார். அப்போ நானா செய்வேன், அவர் தடுப்பார், அப்படி அல்ல. இருதயத்திலிருந்து ஆவியானவரோடு ஒப்புரவாகி நாம் அதை விட்டு விலக வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. பொல்லாத வழியை விட்டு விலகு, பாலியத்தின் இச்சைகளை விட்டு விலகி ஓடு, விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடு, அப்படிதான் சொல்றார். பாலிய இச்சை வரும் பொழுது ஆவியானவர் அங்க உன்னை தடுப்பார், அப்படி இல்லை, விலகி நீ ஓடு. ஆவியானுடைய பிரசன்ஸை சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆவியானவர் இல்லை, நம்முடைய இருதயம் அவரோடு இணைக்கப்படணும். ஏதோ நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறதுனாலையோ, ஸ்தோத்திரங்களை சொல்றதுனாலையோ, வசனங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால மாத்திரமல்ல, நாம் தேவ ஆவியானவரோடு நடக்க பழகும்போது அவர் நம்மளை எல்லா இடத்திலையும் அவர் மெல்லிசையாய் தடுப்பார், அமைதலாக தடுப்பார். தேவைப்படுகிற இடங்கள்ல
அவர் தடை செய்வாரே தவிர, நம்மளே வேணுக்குன்னு ஒரு பாவத்தை விருப்பத்தோடு நம்ம இஷ்டத்துக்கு, எனக்கு இருதயத்தில் ஒரு பாவ விருப்பம் இருக்குது, நான் செய்ய போகிறேன், ஆண்டவருக்கு சித்தலைன்னா தடுக்கணும், தடுக்கவே மாட்டார். அப்படி தடுக்க வேண்டுமானால் ஏதேன் தோட்டத்தில் அவங்க பழத்தை பறிக்கும் போதே தடுத்திருக்கணும். ஏன் அவர் தடுக்கல? மனிதனை அவன் சுய முடிவுகளை எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதித்திருந்தார். மனுஷன் அவன் விருப்பத்துக்கு என்ன முடிவுகளை எடுத்துக்கலாம், அப்படிதான் அவனை படைச்சிருந்தார். ஆனால் அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் எடுக்கிற முடிவுகள் தேவனுக்குரிய முடிவுகளாக இருக்கணும் தான் ஆண்டவர் இங்கே ஆலோசனை கொடுக்குறார். பழத்தை பறிக்கும் போது உடனே வந்து கையை பிடிச்சிட்டு நீ பறிக்காதப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கலையே, அனுமதிக்கிறார். சரிப்பா, உன் விருப்பம், நீ இதை நீ நம்புற, இது கரெக்டாக இருக்கும், நீ விரும்புகிற, ஓகே நீ இதை செஞ்சுக்கன்னு அனுமதிக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையை பாருங்க, அவர்களை பாவம் ஆட்கொண்டது, அது நிமித்தமாக சாபம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அவருக்கு நாம் இடம் கொடுக்கணும். பலவந்தப்படுத்த மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார், நாம இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, ஒரு ஜென்டிலான ஒரு பர்சன், ஒரு ஜென்டிலான பர்சனாலிட்டி அவர். ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ள கிரியை செய்யுங்க, என்னுடைய சிந்தனையோடு நீங்கள் கிரியை செய்யுங்க. நான் என்னை அர்ப்பணிக்கணும், என்னுடைய ப்ராக்டிஸில், என்னுடைய வாழ்க்கை முறையில், என்னுடைய முடிவுகளில் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்னுடைய சர்ரத்தை அடக்குகிறேன். எப்படி? பரிசுத்த ஆவியானோடு இணைஞ்சு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிப்பு அங்கே வருகிறது. ஆவியானவர் வந்து அவருடைய கையை பிடிச்சு நீ இந்த பாவம் செய்யாது அப்படி சொல்லலை. ஆவியானவர் ஆலோசனை கொடுப்பார், அதற்கு கீழ்ப்படிய பழகணும். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நம்மளும் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்களும் நானும் பழகுவோம்னா, அவரை விட அவர் நம்மை நடத்துகிற அந்த திட்டத்தில், அவர் நடத்துகிற அந்த பாதையில் அவரோடு நாம் பயணிக்கும்போது ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கணும். இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த நவீன உலகத்தில் ரொம்ப எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்குது. எல்லாமே மனிதனுடைய விருப்பங்களுக்கு உட்பட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த காலத்துலையும் மனுஷனுக்கு மனசில் தோன்றதெல்லாம் சரின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்துலையும், ஆண்டவரே, என் மனது, என்னுடைய இருதயம் சிறு வயது முதல் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. நான் தாயின் கற்பத்தில் பாவத்தினால் உற்பவிக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே சொல்கிறார். நம்ம அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே, நான் போகிற பாதை இல்லை, நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்டு முடிவெடுக்க எனக்கு உதவி செய். தேவனோடு இணைந்து வாழ்கிற அந்த அனுபவம் எனக்கு வேணும் அப்படி சொல்லி நம்ம கேட்கணும். ஆவியானவரே, எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க, நான் அப்படி நடக்கணும். அப்போ அவருடைய ஆலோசனை கேட்டு நம்ம கீழ்ப்படுகிறோம். இது எப்படி இந்த இது மாறுதுன்னா, அவர் ஒரு ஆலோசனை தர்றாரு, அதை கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம். நம்ம இந்த இடத்துக்கு போகாமல் ஆலோசனையை கேட்குறோம், கீழ்ப்படியாமல் சிலர் போயிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், கேட்கணும், கீழ்ப்படியணும். நம்ம அந்த கீழ்ப்படிதல் தான் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு விட்டு கொடுக்குறோன்னு அர்த்தம். சிலர் கேட்குறாங்க, கீழ்ப்படுகிறது இல்லை. நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த பூமியில் எங்களுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற பாதைகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதன்படி நாங்கள் போகாமல் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெறுமனே ஏதோ பெயரளவில் கிறிஸ்தவர்களாகவும் எங்களுடைய விருப்பங்களெல்லாம் பாவத்தின் மேலே வச்சுட்டு, ஆண்டவரே, சரீர முயற்சியில் நாங்கள் பாவத்திலேருந்து ஜெயிக்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோன்னா அதை எடுத்து போடுங்கப்பா. அப்படி இல்லை, ஆவியில் பலம் கொண்டு ஆவியானவரோடு இணைந்து தெய்வ பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியானுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து நடக்க இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அவங்க குடும்பங்களை நன்மைகளை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப பண்ணுங்க. இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து போன தேவனுடைய நடத்துதலை திரும்பவும் புதுப்பித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னை புதுப்பிங்கப்பா, நான் திரும்பவோடு இணைந்து உடைய சத்தத்தை கீழ்ப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய ஜனத்திற்கு கர்த்தர் நன்மை செய்வீரா, தேவ நன்மை உண்டாகட்டும் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிக்க வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, நான் தேவ பிரசன்னத்தை இழந்து போயிட்டேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற இவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. திரும்ப அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படட்டும், தேவ கரம் அமரட்டும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நன்மை உங்களோடு இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை சாட்சியாகவும் உங்களுக்கு தேவையான ஜெபக்குறிப்புகளை நீங்கள் ஜெபக்குறிப்புகளை அனுப்புகலாம். நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உங்களுக்காக ஜெபிக்கவும்
நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.